பீகாரை சேர்ந்த 6.5 லட்சம் பேர் வந்து தமிழ்நாட்டில இருந்து வாக்காளராக போறாங்க. பீகார்ல இருந்து 6 லட்சம் பேர்னா உத்தரப்பிரதேசம் இருக்கு, ஒரிசா இருக்கு, மத்திய பிரதேசம் இருக்கு, மகாராஷ்டிரா இருக்கு, ராஜஸ்தான் இருக்கு, கல்கத்தா இருக்கு. அப்ப இங்க இருந்து எத்தனை பேர் தமிழ்நாட்டில் வாக்காளர் ஆக போறாங்க இந்த ஆண்டு? சொல்ல போன 2020 தேர்தலில் குறைஞ்சது 20 லட்சம் பேரா வந்து பிற மாநிலத்தவர் தமிழ்நாட்டில் வாக்காளராக வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த தேர்தல் 2020 இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 2031 கண்டிப்பா சொல்றேன் 1 கோடி பேர் வட மாநிலத்தவர் தமிழ்நாட்டில் வந்து வாக்காளராக அதிக வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் அண்ணன் வேல்முருகன் தவிர மற்ற யாருமே வாய்த்து வந்து பேச மாட்டேங்கிறாங்க. அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான் முதலா அறிக்கை விட்டாங்க, பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சு வராங்க. மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பசங்க தமிழ்நாட்டில் வந்து அரசு பணியில வந்து ஒன்றிய அரசு கொண்டு வரும் அனைத்து பணியிலும் வந்து ஹிந்திக்காரன் தான் உள்ள வாரான். அப்படிங்கும் போது 90% அவன் தான் உள்ள வாரான். கோயம்புத்தூர், ஈரோடு போன்ற மாவட்டங்கள் வந்து வட மாநிலத்தோட அதிக பேர் இருக்கிறாங்க. போன தேர்தலில் வானதி சீனிவாசன் வெற்றி பெற முக்கிய காரணமே வட மாநிலத்தோட. வட மாநிலத்தில் அதிக ஓட்டு போட போய் தான் வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றாங்க. அந்த வகையில வந்து பிஜேபி எப்படி கால் உனக்கு இந்த மாதிரி சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அண்ணன் வேல்முருகன் தலைமையில கண்டிப்பா மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அண்ணன் வேல்முருகன் உறுதுணையா இருந்து இந்த போராட்டத்தை வெற்றி பெற வைக்கணும். நம்மளோட உரிமை நம்ம தான் நிலைநாட்டணும். நம்மளோட உரிமைக்கு நம்ம போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால நமக்கான தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான். ஒட்டுமொத்த தமிழர்கள் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான். இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கண்டிப்பா அண்ணன் வேல்முருகன் தலைமையில வந்து நம்ம போராட வேண்டும். அண்ணன் வேல்முருகனுக்கு நம்ம வந்து உறுதுணையா இருக்க